வெல்கம் டு அவர் ReactJS யூடியூப் சீரிஸ். இந்த எபிசோடில் நம்ம ReactJSனா என்ன, ReactJSோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் என்ன, ஒரு வெப் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு React யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஹலோ தமிழ் கோடர்ஸ், நான் உங்கள் ஏகே. இன்றைக்கி ReactJS சீரிஸோட இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் ReactJSக்கான இன்ட்ரோடக்ஷனை தான் பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக்கால் டெவலப் பண்ணப்பட்ட ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி தான் ReactJS. ReactJS யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மால் இன்டராக்டிவ் அண்ட் ரீயூசபிள் UI காம்போனன்ட்ஸை க்ரியேட் பண்ண முடியும். யாரா அவன் தமிழ் டுட்டோரியல்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் வேர்ட்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறது தப்பில்லை. ஆனால் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் படிக்கும்போது இங்கிலீஷில் இருக்கக்கூடிய சில டெக்னிக்கல் டேர்ம்ஸை தவிர்க்க முடியாது. இருந்தாலும் கண்டிப்பாக அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸை நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ReactJS யூஸ் பண்ணுறது மூலமாக இன்டராக்டிவ் அண்ட் ரீயூசபிள் UI காம்போனன்ட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும்னு பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்மால் UI காம்போனன்ட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். அந்த காம்போனன்ட்ஸ் இன்டராக்டிவாகவும் ரீயூசபிளாகவும் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இந்த 3 வார்த்தையை தனித்தனியாக பிரித்து பார்க்கலாம். நம்ம க்ரியேட் பண்ணுற எந்த ஒரு வெப் அப்ளிகேஷனையும் நம்ம ஒரு ப்ரௌசர் விண்டோக்குள்ளே தான் பார்க்க போகிறோம். React யூஸ் பண்ணாமல் நார்மல் HTML மட்டும் யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம ப்ரௌசரில் பார்க்குற அந்த வெப்பேஜ் ஃபுல்லாக ஒரே HTML டாக்குமெண்ட்டில் எழுதப்பட்டிருக்கும். இந்த வெப்பேஜை நாம் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணும்போதோ இல்லைனா ரிஃப்ரெஷ் பண்ணும்போதோ அந்த ஒரு ஃபுல் HTML டாக்குமெண்ட்டும் ப்ரௌசரில் லோட் ஆகும். இதுதான் ஒரு நார்மல் HTML வெப்பேஜில் நடக்கும். இந்த பேஜை நம்ம ரியாக்டில் க்ரியேட் பண்ணும்போது தான் UI காம்போனன்ட்ஸ்ன்ற கான்செப்டே வருது. UI காம்போனன்ட்ஸோட டெஃபினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் வெப்பேஜை பல சின்ன சின்ன பார்ட்டாக பிரித்தோம்னா அந்த ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம ஒரு காம்போனன்ட்னு சொல்லலாம். அது எந்த அளவுக்கு சின்ன பார்ட்டுன்னு நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். என்னது, வெப்பேஜை பார்ட்டாக பிரிப்பியா, எப்பட்றா அப்படின்னு தான் உங்களுக்கு கேட்க தோணும். நாம் முன்னாடி React யூஸ் பண்ணாமல் க்ரியேட் பண்ண அந்த லென்த்தி HTML டாக்குமெண்ட்டில் எந்தெந்த பார்ட் எல்லாம் தனித்தனி காம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ண நினைக்கிறோமோ அதுக்கான HTML கோடை அப்படியே கட் பண்ணி தனித்தனி JavaScript ஃபைலில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் இது வரைக்கும் HTML ஃபைலுக்குள்ளே தான் ஸ்கிரிப்ட் டேக்கை போட்டு அதுக்குள்ளே JavaScript எழுதிட்டு இருந்தேன். இவன் என்னென்னா HTML தூக்கி JavaScript ஃபைலுக்குள்ளே போட சொல்கிறான். அப்படி போட்டால் அது காம்போனண்ட் ஆகிடுமா? அது ரன் ஆகும் எப்பட்றா? இந்த கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆனால் HTML ஃபைலில் JavaScript எழுதுறதுக்கு எப்படி ஸ்கிரிப்ட்னு ஒரு டேக் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி JavaScript ஃபைலுக்குள்ளேயே HTML எழுதுறதுக்கு Reactல JSXன்னு ஒரு கான்செப்ட் யூஸ் ஆகுது. JSXனா என்னன்னு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இப்போது ஒரு சின்ன காம்போனண்ட்டுக்கான எக்ஸாம்பிளை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த காம்போனண்ட் ஒரே ஒரு ஹெட்டிங் டேக் மட்டுமே வச்சு க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு காம்போனண்ட்டோட சைஸை நாமளே டிசைட் பண்ணிக்கலாம். இதில் என்ன இருக்குன்னு புரியலைன்னா பரவாயில்ல, இது ஒரு இன்ட்ரோ தான். காம்போனண்ட் இல்லாமல் ReactJSே இல்லை. அதனால் காம்போனண்ட்டை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பல காம்போனன்ட்ஸ் ஒன்று சேர்ந்து தான் ஒரு ஃபுல் React அப்ளிகேஷன் உருவாகுது. இப்போது ஒரு UI காம்போனண்ட்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்து அந்த UI காம்போனண்ட் எப்படி இன்ட்ராக்டிவாகவும் ரீயூசபிளாகவும் இருக்கும்னு பார்க்கலாம். பொதுவாக இன்ட்ராக்டிவ்னா ஒரு 2 பேருக்கு நடுவில் நடக்கிற ஒரு கம்யூனிகேஷன். 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ப்ரோக்ராமிங் கான்டெக்ஸ்ட்டில் பார்க்கும்போது யூசர்கிட்ட இன்புட்டை வாங்கிட்டு அவுட்புட்டை கொடுத்தா அதுதான் இன்ட்ராக்டிவ். ஸோ இங்கே UI காம்போனன்ட்ஸ் இன்ட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு HTML பட்டன் டேக்கை மட்டும் வச்சு க்ரியேட் பண்ண ஒரு காம்போனண்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த பட்டன் காம்போனண்ட்டை யூசர் கிளிக் பண்ணும்போது அந்த காம்போனண்ட் ஒரு இ-காமர்ஸ் சைட்டில் ஆர்டர் போடலாம், இல்லைனா ஒரு அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணலாம், ஆர் ஒரு டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணலாம். இதிலிருந்து ஒரு UI காம்போனண்ட் யூசரோட எப்படி இன்ட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போது ரீயூசபிள் UI காம்போனண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு வெப்பேஜில் ஒரே டிசைன் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் எடுத்துக்கிட்டால் ஸ்க்ரோல் பண்ண நிறைய வீடியோஸ் வருது. எல்லா வீடியோஸ்லேயும் தம்ப்நெயில் இமேஜ் இருக்குது, வீடியோ டைட்டில் இருக்குது, சேனலோட நேம், சேனலோட ப்ரொஃபைல் பிக்சர், வீடியோவோட வியூஸ் கவுண்ட் எல்லாமே இருக்குது. இதில் இருக்க ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு காம்போனண்ட் க்ரியேட் பண்ணுறது சரியான அப்ரோச் இல்லை. அன்லிமிட்டெட் வீடியோஸ் இருக்கிறதுனால அது சாத்தியமும் இல்லை. அதனால தான் ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரே கோடை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வீடியோ காம்போனண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் டிஸ்பிளே பண்ணுற டேட்டாவை மட்டும் சேஞ்ச் பண்ணி எத்தனை முறை வேணாலும் அதே வீடியோ காம்போனண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதனால தான் React யூஸ் பண்ணி இன்ட்ராக்டிவாகவும் ரீயூசபிளாகவும் இருக்கக்கூடிய காம்போனண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறோம். இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் ReactJSனா என்ன, ReactJSோட ஃபண்டமெண்டல் கான்செப்டாக இருக்கக்கூடிய UI காம்போனண்ட்னா என்னன்னு டீட்டெயிலாக பார்த்தோம்.
இப்போது ReactJS பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு ReactJS யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது, ReactJSோட பாப்புலாரிட்டிக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏகே கோட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போகிற போக்கில் அந்த சிவப்பு பட்டனை தட்டிட்டு போங்க. அடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ.